இந்திய மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு காலைல 11 மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து 7வது ஆண்டாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் யாராருக்கெல்லாம் பெனிஃபிட்டு யாராருக்கெல்லாம் பெனிஃபிட் இல்லை இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி சரியில்லைனாலும் இந்தியாவில் விலைவாசி கட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட பணவீக்கம் 4% அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டோட முக்கியமான அம்சங்களில் ஒன்று தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை கம்மி பண்ணது தான். இதுக்கு முன்னாடி 15% இருந்த சுங்க வரி இப்போ 6% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. கூடவே வெள்ளிலையும் 6% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. பிளாட்டினத்துக்கு 6.4% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்த கொஞ்ச நேரத்திலேயே சென்னையில் ஆபரண தங்கம் 2080 ரூபா குறைஞ்சி 52,400 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு, 1 கிராம் 260 ரூபா குறைஞ்சி 6,550 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இப்போ வந்துட்டு, வெள்ளி கிராமுக்கு 3 ரூபா 10 காசு குறைஞ்சி 92 ரூபா 50 காசு அப்படிங்கிற விலையில விற்பனை ஆகுது. அடுத்ததாக இன்கம் டேக்ஸில் நியூ ரிஜியூமில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நியூ ரிஜியூமை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் நிலையான வரிக்கழிவு இதுக்கு முன்னாடி 50,000 இருந்துச்சு, அதை இப்போ 75,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நமக்கு 25,000 ரூபா சேவ் ஆகுது. இதை நம்ம வேற இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுக்கலாம். நியூ ரிஜியூம்ல 3 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு வரி கிடையாது. 3லேருந்து 7 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க 5% வரி கட்டணும். 7லேருந்து 10 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க 10% வரி கட்டணும். 10லேருந்து 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க 15% வரி கட்டணும். 12லேருந்து 15 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க 20% வரி கட்டணும். 15 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க 30% வரி கட்டணும். ஓல்டு ரிஜியூம்ல எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. ஓல்டு ரிஜியூம்ல என்ன பெனிஃபிட்னா ஏடிசி, ஏடிடி 24 இது கீழே நம்ம வரி சலுகைகள் பெற முடியும். ஆனால் நியூ ரிஜியூமில் இந்த சலுகைகள் நமக்கு கிடையாது. ஓல்டு ரிஜியூமை பொறுத்த வரைக்கும் 1.5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம வரி விலக்கு கோர முடியும். பிபிஎஃப், இஎல்எஸ்எஸ் இந்த சேமிப்பு திட்டங்கள் மூலமாக நாம் 1.5 லேக்ஸ் வரைக்கும் வரி சலுகைகள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட கல்வி கட்டணம், வீட்டு வாடகை இதெல்லாம் நம்ம ஏடிசியில் காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் இன்சூரன்ஸ், அப்புறம் ஹோம் லோன் இதெல்லாம் கட்டிட்டோம்னா நம்ம ஓல்டு ரிஜியூமில் வரி சலுகை பெற முடியும். ஆனால் நியூ ரிஜியூமில் நமக்கு இந்த சலுகைகள்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஓல்டு ரிஜியூம்லேருந்து நியூ ரிஜியூமுக்கு மாற முடியும். இதே நீங்கள் ஒரு எம்ப்ளாயர் இருந்தீங்கன்னா எத்தனை வாட்டினாலும் ஓல்டு ரிஜியூம்லேருந்து நியூ ரிஜியூமுக்கும், நியூ ரிஜியூம்லேருந்து ஓல்டு ரிஜியூமுக்கும் மாறலாம். ஆனால் கவர்மெண்ட் இப்போ நியூ ரிஜியூம் தான் டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா நாம் எழுதி கொடுத்தா ஓல்டு ரிஜியூமுக்கு மாற முடியும். அடுத்ததாக பங்கு சந்தை. நிஃப்டியை பார்த்தீங்கன்னா காலைல 400 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆச்சு. அப்புறம் ஈவினிங் 3 மணிக்கு ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு வந்துடுச்சு. இது எல்லாமே பட்ஜெட்னால வர டெம்பரரி டவுன் தான். இது தவிர இந்தியாவில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் கல்வி கடனை உயர்த்தியிருக்காங்க. 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடனுக்கான வட்டியை ரத்து பண்ணியிருக்காங்க. இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறன் கல்வி வளர்ச்சிக்காக 1.48 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. வேளாண் துறைக்கு 1.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 400 மாவட்டங்களில் டிஜிட்டல் முறையில் பயிர் ஆய்வு மற்றும் மதிப்பீடு வளர்ச்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. புதுசாக வேலை செய்கிற பணியாளர்களுக்கு சம்பளம் 15,000 ரூபாய் கம்மியாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து 5,000 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் 3 கோடி புதிய வீடுகள் கட்டித்தரப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் பொறுத்துற 1 கோடி வீடுகளுக்கு 300 யூனிட் வரைக்கும் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் நிறுவனத்துடன் இணைந்து பெண்களுக்கான ஹாஸ்டல் வசதி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நிறைய கிராமப்புறங்களில் இருக்க பெண்கள் நகரங்களுக்கு வேலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. பீகாரின் வெள்ளத்தடுப்புக்கு 11,500 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பீகாரின் புதிய மின் திட்டத்துக்கு 21,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. புற்றுநோய் தொடர்பான 3 மருந்துகளுக்கு இறக்குமதி வரியை கம்மி பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள சாலை இணைப்பு திட்டங்களுக்கு 26,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்கும் முத்ரா திட்டத்திற்கு கடன் தொகையை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்திருக்காங்க. ரயில்வே துறைக்கு எந்த ஒதுக்கீடும் பண்ணாதது. இன்கம் டேக்ஸில் ஓல்டு ரிஜியூமுக்கு சலுகை இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் ஒரு குறையாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.